இன்னைக்கு டேஸ்டான பாம்பே சட்னி செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டு இட்லி தோசைக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு கடலை மாவு 3 ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கிறணும். இப்போ கரைச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கிருவோம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிருவோம். போட்டுட்டு இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிருவோம். அப்புறம் வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா, அதையும் போட்டு பச்சை மிளகாய் 2, பூண்டு பல் ஒரு 3 எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிருவோம். தக்காளி ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிருவோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கரைச்சி வச்ச கடலை மாவு கரைசலாக ஊற்றி நல்லா கிண்டிக்கிருவோம். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ கரம் மசாலா கொஞ்சம் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு மல்லித்தலையை தூவி இறக்கணுமுன்னா சுவையான பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.